இப்ப அதிமுகங்கிற ஒரு மரமே இல்லாம போயிருச்சுன்னு தான் சொல்றாங்க. தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு முதல்வர் விஜய் சொன்னாரு. இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே அதிமுகங்கிற அவர் என்ன அறுதி பெரும்பான்மையை ஜெயிச்சுட்டாரா? எப்படியோ வின் பண்ணிட்டார்ல சார். ஆட்சி அமைச்சிட்டாரு. ஆட்சி அமைச்சிட்டாங்கல்ல. திமுக கூட்டணியிலேருந்து இரவல் போயிருக்கிற கட்சிகளை வைத்துக் கொண்டு அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நாளைக்கு ஸ்டாலின் கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவுட்டு. இல்ல அதான் வந்தவங்க அதனாலதான் அவர் வந்தவங்க அதனாலதான் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர்களை வைத்து ஆட்சியை நாமால் நடத்த முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வதோ என்று கருதி தான் எங்க ஆளுங்க வீட்டுக்கு வர்றார் முதலமைச்சர். அங்கே போய் மாலை போடுறாரு, துண்டு போடுறாரு, துண்டு வாங்கிக்கிறாரு, குதிரை பேரம் பேசுகிறாரு. இது அரசாது, இது அரசியலாது, அவரை போய் பெரிய தலைவருங்கிறீங்க. கூவத்தூர்லனா என்ன நடந்துச்சு? இப்ப அண்மையில பாண்டிச்சேரியில என்ன நடந்துச்சு? எங்க உறுப்பினர்களை நாங்க உட்கார வச்சு, நாங்க தங்க வச்சு பேசி அவங்கள வச்சிருக்கிறோம். அதுல என்ன தவறு? உங்க வீட்டு பிள்ளையா நாங்க தூக்கிட்டு போட்டோம்? இது ஒரு தவறான கருத்து. இது அரசியல்ல இது பேசவே கூடாது சார். உங்க வீட்டு பிள்ளை மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தானே? நம்பிக்கை இல்லாம இல்லை சார். அதாவது ஒரே நேரத்தில் வரணும், ஒரே நேரத்தில் போகணும், அதுக்காக நாங்கள் இருக்கிறோம். அதை நீங்கள் கேள்வி கேட்க ரைட்டே கிடையாது. அந்த கேள்வி கேட்க உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது.